வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்திரி பேசுறேன். திருமாவளவன் பிறந்தநாள் விழா கூட்டத்தில் மக்கள் நீதி மையம் தலைவர் நம்மவர் கமலஹாசன் அவர்கள் கலந்து கொண்டு பேசினார். அதுல சாதி தான் என்னுடைய முதல் எதிரி, எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆணித்தரமா பேசினாரு. அதே மாதிரி திருமாவளவனை ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு எப்படி அம்பேத்கர் பாடுபட்டாரோ அதற்காகவே பாடுபட்டு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் என்னுடைய சகோதரர் திருமாவளவன் அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்தி பேசினாரு. ட்வீட்டும் போட்டிருக்காரு, அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்தி ட்வீட்டும் போட்டிருக்காரு. அதே மாதிரி திருமாவளவன் அதுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. அண்ணன் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு நன்றி இந்த விழாவில் வாழ்த்தினதுக்கு. அதுல கமலஹாசன் அவர்கள் பேச பேச பயங்கரமா கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி கேட்டாங்க அவங்க. ஸோ அவங்கள கைத்தட்ட வைக்கிற அளவுக்கு அவருடைய ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்பீச்சாக இருந்தது. 11 மணின்னு போட்டிருந்தாங்க, சீக்கிரமே பேசிட்டு கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு 8 மணி போலயே அவர் பேசிட்டாரு. அவங்க 11 மணி போட்டிருந்தாங்க, என்னடா அது இந்த நேரத்தில் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். கரெக்டாக அவர் இதெல்லாம் போடலை, பொன்னாடையெல்லாம் போத்தாம வேற ஒரு மாலை மாதிரி போட்டார். ஸோ புத்தகங்கள் இது கொடுத்தாங்க. ஏன்னா அவர் ரெட்டமலை சீனிவாசனுடைய புத்தகத்தை 3 கோடி பேர் பார்க்கக்கூடிய பிக் பாஸ்ல அறிமுகப்படுத்தி வச்சாரு. அவர் ஆரம்பத்திலிருந்தே காந்தியவாதி. அவர் எல்லாருமே ஈக்குவல்ங்கிறத சொல்லக்கூடியவர். அது இந்த விழாலையும் அதை நிரூபித்தார். பத்திரிகையாளர் ஜெமினி சினிமா அவர் ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன், நல்லா இருந்தது அந்த பேட்டி. அது நாயகன் படத்துல நடந்த சம்பவங்கள் எல்லாம் சொன்னாரு. நாயகன் வெள்ளி விழா, தேவர் மகன் படத்துல வேட்டைக்காரன் புதூர்ல நடந்த விஷயங்கள், இது எல்லாத்தையுமே சொன்னாரு. பொதுவா அந்த நாயகனுக்கு ஒவ்வொரு பெரிய படத்துக்கும் ஜெமினி சினிமால சிறப்பு மலர் போடுவாங்களாம். நாயகனுக்கு ரொம்ப சிறப்பா போட்டிருந்தாங்க. அந்த சிறப்பு மலரை அமிதாப் பச்சன், ஸ்ரீதேவியெல்லாம் வர வச்சு வெளியிட்டு இருக்காங்க. அவ்வளவு பிரம்மாண்டமா, அது அவ்வளவு பிரமாதமா இருந்துதான். அதே மாதிரி நாயகன் ஷூட்டிங் நடந்த காலகட்டத்தில் ஒரு தடவை ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னா கிளைமேக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கோர்ட்டு சீனு அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னன்னா யாருமே நடிகர்கள்லாம் நடிக்கலையாம். என்னன்னு பார்த்தா அவங்களுக்குலாம் ஒழுங்காக சாப்பாடு கொடுக்கல. ஏன்னா நாயகன் படத்தை முதல்ல முக்தா ஃபிலிம்ஸ் தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் அந்த படத்தை ஜிவி ரிலீஸ் பண்ணார். அது என்ன காரணம்னா முக்தா ஃபிலிம்ஸுங்கிறவங்க நல்ல படங்களே பெருசாக எடுத்ததில்லை. அவங்க எப்படின்னா ரொம்ப சிக்கனமாக இது பண்ணுவாங்க. நீங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு எல்லாரையும் அமுச்சு விட்ருவாங்க. அந்த மாதிரி இதில் என்னென்னா எல்லாருக்கும் பொட்டலம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பக்கம் அதே நேரத்தில் உழவன் மகன் படத்துக்கெல்லாம் விஜயகாந்த் நான்வெஜ்ஜோட சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தார். இந்த பக்கம் முக்தா ஃபிலிம்ஸோட ஷூட்டிங்கில் தயிர் சாதம் கொடுத்துருக்காங்க, பொட்டலம் நடிகர்களுக்கெல்லாம். அதான் நடிகர்கள்னா அந்த கோர்ட்டுக்கு முன்னாடி பெரிய கூட்டம் நிற்கும்ல, அந்த அந்த க்ரௌடு, அவங்களுக்கெல்லாம் தயிர் சாத பொட்டலம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் கடுப்பாயிட்டாங்களாம், நாங்கள் நடிக்க மாட்டோம்ட்டாங்களாம். இப்போ மணிரத்னம் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அண்ணன் ஜிவி சென்னையில் எங்கெங்கெல்லாம் பிரியாணி இருக்கோ வாங்கிட்டு வாங்கினான்ட்டாராம். மணி மத்தியானம் ஒரு 2-2:30 இருக்கும். எல்லாம் பிரியாணியை வாங்கிட்டு எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஷூட்டிங்கை நிப்பாட்டிட்டாராம் மணிரத்னம். இவங்களுக்கு ஒழுங்கா சாப்பாடு இல்லைன்னா நம்ம எதுக்கு ஷூட்டிங் நடத்தணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல தான் இருந்திருக்கு. அவங்க எடுத்த ஒரே நல்ல படம் நாயகன், அந்த படத்தையும் ஜிவி மொத்தமா வாங்கிட்டாரு. அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு தெரியல எப்படிப்பட்ட படம்னு. நம்ம பட்ஜெட் இவ்வளவு பிளான் பண்ணோம், அதை விட கூட போயிடுச்சு. அவங்க பயந்துட்டாங்க, நமக்கு இந்த படம் கையை கடிச்சிருமோன்னு பயந்துட்டு எவ்வளவு கிடைச்சாலும் ஓகே, முதல்ல கமல் நான் வாங்கிக்கிறேன் இருக்காரு. நாளைக்கு காலையில நான் வாங்கிக்கிறேன் இருக்காரு. அதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாரு. அதுக்கு முந்தின நாள் நைட்டு மணிரத்னமும் ஜிவியும் நைட்டே பணத்தை கொடுத்து படத்தை வாங்கிட்டாங்க. அது அப்படிதான் நடந்தது. அதான் கமல் கூட பேட்டி கொடுத்துருந்தார்ல, 25 இயர்ஸ் ஆஃப் நாயகன். அப்ப முக்தா சீனிவாசன் அந்த கம்பெனி எப்படிலாம் பண்ணாங்க, ஃபிலிம் ரோல் கொடுக்காம, ஒழுங்கா யாருக்கும் சாப்பாடு போடாம அப்படிங்கிறதெல்லாம் அவர் பேட்டியில குறிப்பிட்டு இருந்தாரு. அது கொஞ்சம் பிரச்சனையாச்சு அவருக்கும் முக்தா சீனிவாசனுக்கும். இந்த ஒரு முக்கியமான மகன் இறந்த அழுகிற சீன்லாம் இருக்கிறப்ப ஃபிலிமே இல்லையா. ஸோ அப்புறம் ராஜ்கமல்லேருந்து ஃபிலிம் எடுத்துகிட்டு வர சொல்லி கஷ்டப்பட்டு தான் நாயகன் எடுத்திருக்காங்க. முக்தா சீனிவாசன், முக்தா ராமசாமி, அவங்க கடைசியில் அந்த பெருமையே அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு பாருங்க. அது ஜிவி ஃபிலிம்ஸ்ட போயிடுச்சு பாருங்க அந்த படம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நாயகன் வெள்ளி விழா படத்தை ஜிவி வாங்கிட்டாரு. ஜிவியோட படம் தான் அந்த படம் வெள்ளி விழா ஓடி இருக்கு. ஆனால் என்னன்னா எல்லாம் வந்துட்டாங்க, பாம்பேலேருந்து அமிதாப் பச்சன் எல்லாம் வந்துட்டாங்க. மிகப்பெரிய விழா, கமலுக்கு தான் பாராட்டு விழா. 175th டே என்ன
அப்ப பார்த்தா என்னாச்சுன்னா முக்தா ராமசாமி இறந்து போயிட்டாரு. ஏன் முதல்ல என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, இவ்வளவு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், ஜிவி பயங்கரமா ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அப்ப நம்ம வந்து இப்ப முடிகிற நேரத்துல முக்தா ராமசாமி மறைஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் மௌனாஞ்சலி செலுத்திடுவோம் அப்படின்னு போயிட்டு இதை போய் கமல்கிட்ட சொல்லுங்கன்னு உடனே கமல்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. கமல் சொல்லிட்டாராம், இந்த படத்துக்கு இப்ப வேணா அவர் தயாரிப்பாளராக இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த படம் ஆரம்பிச்ச பொழுது முதல்ல சூடம் வாங்குறதுக்கு அவர் காசுல தான் பூஜை போட்டு சூடம் வாங்கிட்டு வந்தாரு. அதனால வந்து அவருடைய டெட் பாடி இருக்கும் பொழுது நம்ம விழா நடத்தக்கூடாதுன்னு சொல்லி விழாவே கேன்சல் பண்ணாராம். அப்படி கமலுடைய பெருந்தன்மையை பார்த்து அவ்வளவு தூரம் சொல்லியிருக்காரு. கமல் வந்து பேட்டிலாம் எப்படின்னா நல்லா பேட்டி கொடுப்பாராம், நல்லா பேசுவாராம், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாராம் பத்திரிகையாளர்களோட. இது அது மாதிரி அதே நேரத்தில் மற்ற நடிகர்கள் அந்த மாதிரி இல்லை, அடுத்த தடவை பார்க்கலாம் அனுப்பிச்சு விட்ருவாங்களாம். ஸோ அந்த மாதிரி கமலுடைய பெருந்தன்மை, அவர் எப்படி பத்திரிகையாளர்கிட்ட பழகினாரு, அவருடைய மனித நேயம், அந்த தயாரிப்பாளர் இறந்துட்டாரு, அவர் இப்போ தயாரிப்பாளர் இல்லை, அந்த படத்தை ஜிவி வாங்கிட்டாரு, இருந்தாலும் அந்த படம் ஆரம்பித்த பொழுது அவர் தயாரிப்பாளர் இருந்தாரு, அது சரியில்லைன்னு சொல்லி அவர் நிப்பாட்டினது, இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா சொன்னார். அந்த இரங்கல் கூட்டமா மாத்தினாரு கமல். அதை இரங்கல் மட்டும் தெரிவிச்சுட்டு கலைஞ்சு போயிட்டாங்க. கமல் ரசிகர்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம், அது அந்த விழா நடக்கலையே அப்படின்னு. அந்த காலகட்டத்தில் அதை கமல் தன்னுடைய புத்தகத்திலையும் எழுதியிருக்காரு, தேடி தீர்ப்போமான அந்த புத்தகத்திலையும் இந்த நிகழ்வு குறித்து அப்ப ரொம்ப அமைதியா எந்த கலாட்டாவும் பண்ணாம கமல் ரசிகர்கள் போனாங்க. அவங்க நினைச்சு நான் பெருமைப்படுறேன்னு பாராட்டியிருந்தாரு தன்னுடைய ரசிகர்களை. இன்னைக்கு இயக்குனர் சங்கருடைய பிறந்த நாள். எந்த இயக்குனரா இருந்தாலுமே அவங்க ஒரு காலகட்டத்துல அவுடேட் ஆவாங்க. யாருமே முத படத்துல இருந்து கடைசி படம் வரைய பிரைம்ல இருந்தது கிடையாது. இப்ப கே பாலச்சந்தர் எடுத்துக்கிட்டோம்னா, கே பாலச்சந்தர் உன்னால் முடியும் தம்பி எடுத்தாரு, புது புது அர்த்தங்கள் எடுத்தாரு. புது புது அர்த்தங்களுக்கு அப்புறம் அவர் எடுத்த படங்கள் எதுவுமே சரியா போல. எதுவும் சரியா போலங்கிறத விட அது விமர்சகர்களால கூட பாராட்டப்படல. இப்ப ஜாதி மல்லின்னு ஒரு படம் எடுத்தாரு, அட்டர் பிளாப். அழகன்னு ஒரு படம் எடுத்தாரு, பெருசா போல. அப்புறம் பொய்ன்னு ஒரு படம் எடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி படங்கள் தான் அவர் எடுத்தார். பார்த்தாலே பரவசம்னு ஒரு அட்டர் பிளாப் படத்தை எடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி படங்கள் தான் எடுத்தார். பாரதி ராஜாவோட கடைசி கால படங்கள்லாம் மிசரபிள் டிசாஸ்டர்ங்கிற வகையில தான் வரும். எதுவுமே கடைசியா கூட ஏதோ மரியாதைன்னு எடுத்தாருன்னு நினைக்கிறேன், மீண்டும் முதல் மரியாதை ஏதோ ஒரு படம் எடுத்தாரு, எதுவுமே சரியா போல. ஸோ இப்படி எல்லாருமே அவுடேட் ஆவாங்க ஒரு காலகட்டத்தில், அதுல இருந்து மீண்டு வரணும். இப்போ சங்கருக்கும் அப்படி ஒரு நிலைமை தான். சங்கர் தொடர் வெற்றி படங்களை கொடுத்தவர். சங்கர் படம்னா அது ஒரு பிரம்மாண்டம், வெற்றி, வசூல் சாதனைன்னு இருந்தது போக, சங்கர்னாலே இப்ப இந்தியன் 2 கேம் சேஞ்சருக்கு அப்புறம் பயப்படுறாங்க எல்லாரும். இந்தியன் 3 ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கு. இப்ப வேல்பாரி எடுக்க போறேன் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. பட் இதுல இருந்து அவர் மீண்டு வரணும். நமக்கு சங்கர் ஒரு திறமையான இயக்குனர், டெக்னிக்கலி ரொம்ப பிரில்லியண்டான ஆளு. அப்படிப்பட்டவர் கதையில ஒர்க் பண்ணணும். அவரு கரெக்டா இந்த காலகட்ட ரசிகர்கள் எந்த மாதிரி விரும்புறாங்க, ஏன்னா இப்ப இந்த காலகட்ட ரசிகர்களுக்கு கரெக்டா எடுக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜாலேயே இந்த கூலி படத்துல மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் அவரே கொடுக்க முடியல. ஏன்னா ரசனை மாறிக்கிட்டே இருக்கு. முன்னாடிலாம் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ரசனை மாறும்பாங்க, இப்பெல்லாம் வருஷம் மாறுது. ஒரு படம் 2.5 மணி நேரம் ரசிகர்களை திரையில தியேட்டர்ல உட்கார வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கு. அந்த என்ன தப்பு பண்ணோங்கிறத ஒர்க் பண்ணி அவர் ஒரு சுய பரிசோதனை பண்ணிக்கணும். செல்ஃப் ரெட்ரோஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க, அதை பண்ணி சங்கர் மீண்டும் வரணும். அவருடைய பிறந்த நாள்ல நம்முடைய வாழ்த்துகள்.